கெளுத்தி மீன் குழம்பு எங்கள் வீட்டில். ஆற்று கெளுத்தி இன்றைக்கி தான் கிடச்சிச்சு. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சும்மா மீடியம் சைஸ் மீன் தான், ரொம்ப சின்னது இல்லை, ரொம்ப பெருசு இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் கெளுத்தி மீன் குழம்பு. இப்போ இதை மம்மி எப்படி சுத்தம் பண்ணி சமைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம கெளுத்தி மீன் சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பல் தான் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா வலுவலுப்பாக இருக்கும். அதனால் ஒரு க்ரிப்புக்காக என்ன பண்ணுறோன்னா சாம்பல் மேலே போட்டு பூசி அதை நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஆற்று கெளுத்தி இப்போ சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதை நம்ம குழம்பு வைக்க போகலாமா? இப்போது எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானோடனே கறி வடகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வெங்காயம் அந்த மாதிரி நிறையா திங்ஸ் அதுலேயே நம்ம சேர்த்து காய வச்சுருக்கோம். அந்த கறி வடகம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது தக்காளி நல்லா புளிஞ்சு அதிலே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம் வடிகட்டி. இப்போ இதில் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த கலவையை நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். கெளுத்தி மீனில் வெண்டைக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் கண்டிப்பாக போடணுன்னு இல்லை, போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான். நான் போட்டிருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகா வெண்டைக்காய் அங்கங்கே தெரியுது. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வெளில வருது பாருங்கள். தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், சைட்லலாம் தெரியுது பாருங்கள். இப்போது நல்லா கொதிக்கிற இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கெளுத்தி மீனை அதில் சேர்த்துக்க போகிறோம். கெளுத்தி மீன் எப்படி நல்லா குழம்புல துள்ளுது பாருங்கள். பார்ப்போமா? பாருங்கள், குழம்பு எப்படி நல்லா தலை கொதிக்குதுன்னு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான கெளுத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான ஆற்று கெளுத்தி மீன் சாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். Yeah.